Hello friends, welcome to Queen's Tamil Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல Bourbon Biscuit எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிஸ்கட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ அப்படியே நம்ம கடையில எப்படி கிடைக்குமோ சோ அதே மாதிரி டேஸ்டோட தான் நம்ம செய்ய போறோம். சோ இப்போ வாங்க friends எப்படி நம்ம செய்யறது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துறேன். உங்களுக்கு கிராம் கணக்கு வேணும் அப்படினா அளவுகள் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ 6 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கோங்க. பட்டர் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இதுக்கு அப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல நம்ம பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தா அதையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிரீமியான ஒரு பதத்துக்கு வந்த பிறகு அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா நான் பவுடர் சுகர் தான் பயன்படுத்துறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க முழு சுகர் கூட பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர். இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. இது கூடயே பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எல்லாமே சேர்த்திட்டு நம்ம கைகளாலேயே தான் மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டாக மாவு நல்லா நம்ம பிடிக்கிற மாதிரி வரும். இது நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைஞ்சு எடுப்போமோ அந்த போலவே பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பால் தேவைப்படவே படாது. இதே அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை பொடிக்காமல் கூட சேர்த்திக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கையில் பார்த்தீங்களா இப்போ சுத்தமாக ஒட்டாமல் வந்திருக்கு. நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாவு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு அதுக்கு மேலே ஒரு பாதி போர்ஷன் மட்டும் நான் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அது நல்லா நம்ம பூரிக்கட்டை வச்சு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் நீங்கள் பட்டர் பேப்பர் பயன்படுத்திக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒட்டவே ஒட்டாது. பட்டர் ஷீட்டை விட இதில் சூப்பராக நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா தேய்க்காதீங்க. ரொம்ப மெலிசா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களால் பேப்பர்லேருந்து எடுக்க முடியாது. அதனால ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் இந்த பேப்பர்லேருந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த சைட்ஸ் இருக்கிற எக்ஸ்ட்ரா கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு ஸோ அடுத்த பேட்ச் மாவோடு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வேஸ்ட் ஆகாது. ஸோ இது போல் எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம கட் பண்ணணும். பிளாஸ்டிக் ஷீட்டுங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிஸ்கட் இதில் பண்ணிங்கன்னா. ஸோ கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ பிஸ்கட் உங்களுக்கு குட்டியாக வேணுமா பெருசாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸாக கொஞ்சம் திக்காக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். ரொம்ப சன்னமாக தேய்ச்சிங்கன்னா பட்டர் ஷீட்டாக இருந்தாலும் பிளாஸ்டிக் ஷீட்டாக இருந்தாலுமே ரொம்ப சன்னமாக தேய்ச்சிங்கன்னா எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இந்த மாதிரியான திக்னஸில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேலே அப்படியே நம்ம ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்கக்கூடிய பிஸ்கட் இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க எல்லா பிஸ்கட்லேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம சர்க்கரை கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். ஸோ நம்ம எப்படி கடையில் வாங்குகிறோமோ ஸோ அதே மாதிரி வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாம். ஸோ கடையில் கொண்டு போய் நம்ம வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு வீட்டில் நம்மளே செஞ்சு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம மொத்தமாக தேய்ச்சனால பார்த்தீங்களா நல்லா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்திருக்கு. நான் கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். எடுக்க ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் ஓரளவுக்கு திக்காக தேய்ங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி அவனை 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ரேயை உள்ளே வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். ஸோ நான் 15 மினிட்ஸ் தான் டைம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் கழித்து பாருங்கள் பிஸ்கட் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ பிஸ்கட் கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அப்போ தான் நம்மளால் உள்ளுக்குள்ளே க்ரீம் வைக்க முடியும். ஆறதுக்கு முன்னாடியே நம்ம க்ரீம் வச்சோன்னா அந்த சூட்டுக்கு க்ரீம் எல்லாமே கம்ப்ளீட்டாக உருகி வெளியே வந்துடும். ஸோ இது போல் நான் பேட்சாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ க்ரீம் ரெடி. இப்போ க்ரீமுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சர்க்கரை பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். சர்க்கரை பொடிச்ச சர்க்கரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒட்டுக்கு ஆட் பண்ணாமல் பாதி பாதியாக பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பிஸ்கட் சென்டரில் வச்சுக்கலாம். ஸ்பூனில் எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சுலபமாக நம்மளே பார்த்திங்கன்னா இப்போ வீட்டிலவே சூப்பராக பிஸ்கட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பிஸ்கட் ரெசிபியை உங்கள் வீட்டில்
வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நம்ம டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். நான் க்ரீம் வந்து ரொம்ப சென்டரில் வைக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக கூட க்ரீம் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் க்ரீம் வைக்கிறேன். நான் அந்தளவுக்கு க்ரீம் பிடிக்காதுங்கிறனால. ஸோ இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபியை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் கிராம் கணக்கில் மென்ஷன் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தட்டா.